மன்னிப்பு கேளுங்க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி போராட்ட அறிவிப்பு. அதிமுக தலைமையகத்துல நேத்து செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடந்த இந்த கூட்டத்துல 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த நிலையில திமுக அரச கண்டிச்சு அதிமுக தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் சார்பில மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் இன்னைக்கு நடக்குது. இந்த பொதுக்கூட்டத்துல பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய அறிவிப்பு வெளியிடுவாரு அப்படின்னு தெரியுது. திமுக அப்படிங்கிற பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகளை கூட்டணியில இடம்பெற செஞ்சு மெகா கூட்டணியை அமைக்கிறதுக்கு வியூகம் வகுத்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்றைய கூட்டத்துல பாராட்டு தெரிவிக்கப்பட்டுச்சு. அதோட 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ 525 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாம தவறான தகவல்களை கொடுத்து எல்லா தரப்பு மக்களையும் ஏமாத்தி வஞ்சிக்கக்கூடிய திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுச்சு. நீட் ரத்து விஷயத்துல கபட நாடகம் நடத்தி வரக்கூடிய திமுக ஆட்சியாளர்களோட வாய் ஜாலத்தை மாணவ மாணவியரும் மக்களும் இனியும் நம்ப தயாரா இல்ல. அதனால அடுத்தவங்க மேல பழி போட்டு போகாத ஊருக்கு வழிகாட்டுறது மாதிரி ஏமாற்று வேலைகளை செய்யாம மாணவ சமுதாயத்திடமும் அவங்களோட பெற்றோர்கள் கிட்டையும் தமிழக மக்கள் கிட்டையும் திமுக தலைவர் ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி போராட்ட அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்துல ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தக்கூடிய வகையில போராட்ட அறிவிப்பும் கூட்டணி பத்தின முக்கிய அறிவிப்பு ஒன்னும் வெளியிடப்படும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தேர்தல் அரசியல் சூடு பிடிச்சிருக்கு.